அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் வந்து கம்ப்ளீட்டான கொஸ்டின் பேப்பரு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பரு. இது எல்லாமே உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக ஒரு மாடல் கொஸ்டின்காக தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 23, 24 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிவிஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஒரு சில கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாக இருக்கும். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே படித்த கொஷின்ஸே வந்து படிச்சுட்ருப்பாங்க. படிக்காமல் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் வந்து என்னது எதிர்பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த சமமிழுத்த பரப்பின் பண்பு, ஜூலின் வெப்ப விதி இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. காந்த உட்புகத்திறன், இந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் வழி, இந்த குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு இதெல்லாம் திருப்பி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். உள்ள வேறுபாடு, மேலஸின் விதி இது எல்லாமே திருப்பி கேட்கக்கூடியது. நிறுத்து மின்னழுத்தம், அதே போல் இந்த போர் அணுமாதிரி கருதுகோள். இந்த 24 கம்பல்சரி கொஷின்ஸ் பாருங்கள். நமக்கு வந்து கம்பல்சரி எல்லாமே கால்குலேஷன் கொஷின்ஸாக தான் கேட்பாங்க, கணக்கீடு கொஷின்ஸாக தான். அதனால் கம்பல்சரி எல்லாமே போட்டு பார்த்துருங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். நிலையின் சமநிலையில் உள்ள கடத்திகளின் பல்வேறு பண்பு, சீரான காந்தப்புலத்துள்ள காந்த ஊசி ஒன்றின் மீது செயல்படும் திருப்பு விசைக்கான கோவை இதெல்லாமே திருப்பி கேட்கக்கூடிய கொஷின்ஸு. ஆம்பியர் சுற்று விதியில் மேக்ஸ்வெல் செய்த மாற்றம், இந்த மேக்ஸ்வெல் கொஷின்ஸ் பற்றி கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க. பீட்டா சிதைவு, ஒளிமின் விளைவு விதி, தோற்ற ஆழத்திற்கான கோவை, லாரன்ஸ் விதி, இந்த இதெல்லாமே திருப்பி கேட்கக்கூடிய கொஷின்ஸு. அதே மாதிரி 33 கணக்கீடு கொஸ்டின்ஸ் அது எல்லாமே பார்த்துங்க. 5 மார்க் கொஷின்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கதிரியக்க சிதைவு விதி, ஒரு அரை அலைதிருத்தியின் படம் வரைந்து செயல்பாடு இதெல்லாமே கேட்கக்கூடிய கொஷின்ஸு. அதே போல் இந்த ஐன்ஸ்டீனோட ஒளிமின் சமன்பாடு இதெல்லாமே கேட்கக்கூடியது. இரட்டைப்பிழிவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப் இயர்லி கொஷின்ஸே நிறையா பார்த்துருக்கலாம். இன்னும் உங்களுக்கு முக்கியமான கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா ஆஃப் இயர்லி ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் பாருங்கள். அதை பார்த்தாலே எல்லாமே திருப்பி நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிடும். ஒளியின் வேகத்தை கண்டறியும் ஃபியூசி முறை இதெல்லாமே திருப்பி கேட்குறது தான். மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாடு இதுவும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். மின்காந்த அலையின் பண்பு, பயட் சாவர்ட் விதிலாம் ரொம்ப முக்கியமானது. நிறைய எக்ஸாம்ஸ்லேருந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையும் நம்ம பார்த்துருக்கலாம். மின்னோட்டத்தின் முன்மாதிரி கொள்கை, அதுக்கடுத்து மின்னோட்டம் பெற்ற முடிவிலா நீளம் உள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு இதெல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் தான். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் ஆனாலும் இல்லை முடியாமல் இருந்தாலும் இது எல்லாமே படிச்சிங்க. கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். அதுக்கு எல்லாமே இதை யூஸ் பண்ணி படிச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான கொஷின்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான கொஷின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி பயாலஜி எல்லாமே ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு, முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுக்கு எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.